வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது இந்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த உதவும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னா தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். அதாவது தமிழ் வாக்கியத்திலேருந்து எப்படி இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். நான் உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பேன்னு ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னா நான் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீ உன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனா கவனம் செலுத்துறது. நீ உன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும்னா யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடி அப்படின்னா நீ உன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் அவளை கவனித்து கொள்ள வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்தில் அமைக்கலாம் சென்டென்ஸ்னால், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். டேக் கேர் பண்ணுறதுனா கவனித்து கொள்வது. நீங்கள் அவளை கவனித்து கொள்ள வேண்டும்னா யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். இதுவே அவனை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும்னு சொன்னோம்னா யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். அப்படியே மாற்றி கொண்டு ஹருக்கு பதில் ஹிம். நீங்கள் அவளை கவனித்து கொள்ள வேண்டாம், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கடவுள் நமக்கு உதவுவார். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா ஆங்கிலத்தில் காட் வில் ஹெல்ப் அஸ். ஹெல்ப் பண்ணுறதுனா உதவுவது. கடவுள் நமக்கு உதவுவார்னா காட் வில் ஹெல்ப் அஸ். காட் வில் ஹெல்ப் அஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் வேலை இல்லாமல் இருக்கிறான். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில் அவன் வேலை இல்லாமல் இருக்கிறான்னா ஹீ இஸ் ஜாப்லெஸ். ஹீ இஸ் ஜாப்லெஸ். சிம்பிளாக சொல்லலாம். அவன் வேலை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா ஹீ இஸ் ஜாப்லெஸ். ஹீ இஸ் ஜாப்லெஸ் அப்படின்னா அவன் வேலை இல்லாமல் இருக்கிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். உங்கள் தந்தையை டாக்டர் பரிசோதித்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா டாக்டர் இஸ் எக்ஸாமினிங் யுவர் ஃபாதர். எக்ஸாமின் பண்ணுறதுனா பரிசோதிக்கிறது. உங்கள் தந்தையை டாக்டர் பரிசோதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா டாக்டர் இஸ் எக்ஸாமினிங் யுவர் ஃபாதர். டாக்டர் இஸ் எக்ஸாமினிங் யுவர் ஃபாதர் அப்படின்னா டாக்டர் உங்களுடைய தந்தையை பரிசோதித்து கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். நேரத்திற்கு சாப்பிட வேணும்னா யூ ஹாவ் டு ஈட் யுவர் மீல் ஆன் டைம். நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டுங்கிறோம்ல, ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஹாவ் டு ஈட் யுவர் மீல் ஆன் டைம். ஆன் டைம்னா குறித்த நேரத்திற்கு, அதாவது நேரத்திற்கு. நீங்கள் நேரத்திற்கு உணவு சாப்பிட வேண்டும்னா யூ ஹாவ் டு ஈட் யுவர் மீல் ஆன் டைம். யூ ஹாவ் டு ஈட் யுவர் மீல் ஆன் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என் முழு உலகமும் அவனே. இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா என் முழு உலகமும் அவனே அப்படின்னா ஹீ இஸ் மை ஹோல் வேர்ல்டு. ஹீ இஸ் மை ஹோல் வேர்ல்டு அப்படின்னா என் முழு உலகமும் அவனே. ஹோல் வேர்ல்டுனா முழு உலகம். அவன் என் முழு உலகமும் அவனேனா ஹீ இஸ் மை ஹோல் வேர்ல்டு. ஹீ இஸ் மை ஹோல் வேர்ல்டு அப்படின்னா என் முழு உலகமும் அவனே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். உனது தந்தை இப்போது நலமா. இது எப்படி இதை கொஸ்டின் பண்ணுறது ஆங்கிலத்தில் அப்படின்னா இஸ் யுவர் ஃபாதர் ஃபைன் நவ். உனது தந்தை இப்போது நலமா. அதுவே எனது தந்தை இப்போது நலம்னு சொன்னால் மை ஃபாதர் இஸ் ஃபைன். இதே கொஸ்டினாக அமைக்கும்போது அந்த இஸ்ங்கிற பி ஃபார்ம் முன்னாடி வந்துடும். உனது தந்தை இப்போது நலமானா இஸ் யுவர் ஃபாதர் ஃபைன் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் காலையிலிருந்து சாப்பிடவில்லை. இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா ஐ ஹவ் நாட் ஈட்டன் சின்ஸ் மார்னிங். சின்ஸுங்கிறதுக்கு என்ன மீனிங்னா இருந்து அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். சின்ஸுங்கிறத எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சின்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். நான் காலையிலிருந்து சாப்பிடவில்லைன்னா ஐ ஹவ் நாட் ஈட்டன் சின்ஸ் மார்னிங் அப்படின்னா நான் காலையிலிருந்து சாப்பிடவில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் எனது நண்பனுடன் இங்கு வந்துள்ளேன். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் ஆங்கிலத்தில்னா
நான் எனது நண்பனுடன் இங்கு வந்துள்ளேன் அப்படின்னா ஐ கேம் ஹியர் வித் மை ஃப்ரெண்ட். ஐ கேம் ஹியர் வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் எனது நண்பனுடன் இங்கு வந்துள்ளேன். கம்மோட பாஸ்டன்ஸ் தான் கேம். நான் எனது நண்பனுடன் இங்கு வந்துள்ளேன்னா ஐ கேம் ஹியர் வித் மை ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் எனது தந்தையை வீட்டிற்கு அழைத்து செல்லலாமா? இது எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா கேன் ஐ டேக் மை ஃபாதர் ஹோம். கேன் ஐ டேக் மை ஃபாதர் ஹோம் அப்படின்னா நான் எனது தந்தையை வீட்டுக்கு அழைத்து செல்லலாமா அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு தான் கேன் ஐ டேக் மை ஃபாதர் ஹோம்னு கேட்கலாம் ஆங்கிலத்தில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் எப்போது சென்னைக்கு வர வேண்டும்? இதை எப்படி கொஸ்டின் பண்ணலாம் இங்கிலீஷில் அப்படின்னா when should I come to சென்னை. when should I come to சென்னைனா நான் எப்போது சென்னைக்கு வர வேண்டும். when should I come to சென்னை அப்படின்னா நான் எப்போது சென்னைக்கு வர வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் எப்போது வேலையில் சேர வேண்டும். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் ஆங்கிலத்தில்னா when should I join the job. சேர்றதுக்கு ஜாயின்கிற வேர்பை பயன்படுத்தலாம். நான் எப்போது வேலையில் சேர வேண்டும்னா when should I join the job. when should I join the jobனா நான் எப்போது வேலையில் சேர வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் உங்கள் வேலையை இப்போதே ஆரம்பிக்கலாம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் ரைட் நவ். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் ரைட் நவ். ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஆரம்பிக்கிறது, ரைட் நவ்னா இப்போதே. நீங்கள் உங்கள் வேலையை இப்போதே ஆரம்பிக்கலாம்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் ரைட் நவ். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் ரைட் நவ் அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை இப்போதே ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் வீட்டில் இருக்கிறாள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா he is at home. she is at home. she is at homeனா அவள் வீட்டில் இருக்கிறார். அவன் வீட்டில் இருக்கிறான்னா he is at home. அதுவே அவர்கள் வீட்டில் இருக்கிறாள்னா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னா they are at home. they are at homeனா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவள் வீட்டில் இருக்கிறாள்னா she is at home. அவள் வீட்டில் இருக்கிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் நோய்வாய்ப்பட்டுள்ளான். அதாவது பிணியுற்றுள்ளான்ங்கிறோம்ல, உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? ஹீ சிக். சிக்குங்கிறது இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ். சிக்னா நோய்வாய்ப்பட்டுள்ள, உடல்நலம் சரியில்லாமல் அப்படிங்கிறோம்ல, ஸோ அந்த மீனிங்கை கொடுக்குது. அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார் அப்படின்னா ஹீ சிக். ஹீ சிக் அப்படின்னா அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் தன்னுடைய வீட்டு வாடகையை செலுத்திவிட்டான். இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா அவர் தன்னுடைய வீட்டு வாடகையை செலுத்திவிட்டான்னா ஹீ பெய்டு ஹிஸ் ஹவுஸ் ரெண்ட். ஹவுஸ் ரெண்ட்னா வீட்டு வாடகை. பே பண்ணுறதோட பாஸ்டன்ஸ் தான், பேயோட பாஸ்டன்ஸ் தான் பெய்டு. பே பண்ணுறதுனா செலுத்துறது, பணம் கட்டுறதுங்கிறோம்ல. அவர் தன்னுடைய வீட்டு வாடகை செலுத்தி விட்டார்னா ஹீ பெய்டு ஹிஸ் ஹவுஸ் ரெண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். கவலைப்படாதே, நான் உன் தந்தையை பரிசோதிக்கிறேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா டோன்ட் ஒரி. டோன்ட் ஒரின்னா கவலைப்படாதே, நான் உன் தந்தையை பரிசோதிக்கிறேன்னா ஐ வில் செக் யுவர் ஃபாதர். டோன்ட் ஒரி, ஐ வில் செக் யுவர் ஃபாதர். கவலைப்படாதே, நான் உன் தந்தையை பரிசோதிக்கிறேன். செக் பண்ணுறதுனா எக்ஸாமைன் பண்ணுறது, அதாவது பரிசோதிக்கிறது. கவலைப்படாதே, நான் உன் தந்தையை பரிசோதிக்கணும்னா டோன்ட் ஒரி, ஐ வில் செக் யுவர் ஃபாதர். இந்த சென்டென்சஸ் இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.